உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எல்லாரும் இந்த நேரத்தில் வீட்டில் இருக்கிறது ரொம்ப சௌரியமாக போச்சு. நாளை கிளம்புற எல்லாரும் வேலையை கொஞ்சம் ஒத்தி வச்சிங்க. ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகணும். ஏன்பா போறோன்னு சொல்றீங்க, அது எதுக்குன்னு சொல்லிடலாமே. ஏன் சொன்னாதான் ராசா வருவீங்களோ? டேய் தோர, அவர் சொல்றதுக்குள்ள எதுக்குடா அவசரப்படுற? ஒன்றும் இல்லை, நம்ம வக்கீல்கிட்ட நம்ம சொத்து எல்லாத்தையும் 3ஆ பிரித்து எழுத சொல்லியிருந்தேன். அவரும் எழுதி கொடுத்துட்டாரு. நாளைக்கு எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். மாப்பிள்ள, நீங்களும் கிளம்புற வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு வந்துடுங்க. சரிங்க மாமா. ஏன்பா, நீங்க பார்த்து கொடுக்கறது தான் எங்களுக்கு. நீங்க உங்களுக்கு வேணுங்கிறத வச்சுக்கிட்டு 2ஆவே பிரிச்சு கொடுங்கப்பா. எதுக்கு 3? எம்மாடி தனம், 3ஆ பிரிச்சுக்கிறது எனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் சேர்த்து இல்லை. எங்களுக்கு தேவையான சொத்தெல்லாம் எங்கள்கிட்ட தான் இருக்கு. 3ஆ பிரிச்சிருக்கிறது உனக்கு ஒரு பங்கு, துரைக்கு ஒரு பங்கு, வாசுவோட பங்கு பாரதிக்கு. மாமா, பாரதி துரையை தான் கல்யாணம் பண்ணிக்க போறா. எப்படி பார்த்தாலும் அவங்க 2 பேரும் ஒரே குடும்பம் தானே. அப்புறம் எதுக்கு பாரதிக்குன்னு தனியா சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துக்கிட்டு? நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான். அவங்க 2 பேருக்கும் இது சொத்து இல்லை மாப்பிள்ள, தமிழுக்கும் பாரதிக்கான பாதுகாப்பு. நான் அந்த பொண்ணுக்கு என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து எதுவும் பண்ணதில்லை. அதுவும் இல்லாமல் நாளை பின்ன யார் எப்படி மாறுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அதனால் நல்லா யோசிச்சு தான் அவங்களுக்கு ஒரு பங்கு கொடுக்கணும்னு முடிவெடுத்தேன். இதில் எந்த மாற்றமும் இல்லை. நாளை காலம்பரை ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். எல்லாரும் வந்துடுங்க. எல்லாரும் அவங்களோட ஒரிஜினல் ஆதார் கார்டு எடுத்து வச்சிங்க. நம்ம போட்ட பிளான் எல்லாம் வீணா போச்சு. கிழவன் இவ்வளோ சீக்கிரம் இப்படி ஒரு முடிவெடுப்பான்னு தெரியாம போச்சு. இப்போ என்ன பண்றது? நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு சொல்றான். மாப்பிள்ளன்னு ஒரு மரியாதைக்கு நம்ம கிட்ட இதை பத்தி பேசியிருந்தா கூட நாம ஏதாவது குழப்பம் பண்ணிருக்கலாம். அப்பா கிட்ட பேசுங்க. ஏய், என்னன்னு கேளுங்க அவர்கிட்ட. போடி. மாமா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு இதெல்லாம் எதுவும் வேண்டாம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.